ஹாய், டே 60 ஒரு வழியாக மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி மூவி கிளம்பி வரும்போது சடனாக இங்கே மழை வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் தி கராத்தே வித் லெஜெண்ட்ஸ். ஷோ டைம் பார்த்தீங்கன்னா 12:15 PM இங்கே நெக்ஸஸ் விஜயமாலில் தான் பார்த்துருவோம். ஹாய், டே 60 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது சினிமா லவர்ஸ் இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேலஞ்ச் பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்னா 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி 60th டேவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா கராத்தே கிட் தி லெஜெண்ட்ஸ். அந்த மூவி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கராத்தே கிட்னு ஒரு மூவி வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மூவி ரொம்ப ஃபேமஸான மூவி தான். ஸோ இது பார்ட் 2 மாதிரி, பட் டோட்டலாக டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான், புது கதை தான் இதில் எடுத்திருக்காங்க. பட் எல்லாமே சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கதையோட இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி இருந்த ஊர்லேருந்து இங்கே நியூயார்க்கில் இருக்கார். ஸோ அங்கே அவர் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு நாள் நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனை வரும்போது ஹீரோ ஒரு சின்ன பையன்தான். அவர் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்தான். ஸோ அவர் என்னென்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை 4-5 அடியாளுங்க கிட்டேருந்து காப்பாற்றுறாரு. ஸோ இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அவர் முன்னாடி ஒரு ஃபைட்டராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி அவருக்கு பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுல ஃபேமிலிக்காக ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதில் ஏற்பட்ட பிரச்சனையில தான், அந்த கடன் பிரச்சனையில தான் இவர் தாக்க வந்திருக்காங்க. அதை ஹீரோ காப்பாற்றிருக்காரு. ஸோ இப்போ ஹீரோ ஆல்ரெடி குங்ஃபு ஸ்கூலில் இருந்திருக்காரு. ஸோ ஜாக்கி சான் அவர்கிட்ட தான் இவர் குங்ஃபு கற்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ ஜாக்கி சான் இந்த படத்தில் இவரோட அங்கிளாக வராரு, அண்ட் மாஸ்டராகவும் இருக்காரு. இப்போ என்னன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு இவர்கிட்ட அந்த குங்ஃபு கற்றுக்கிட்டு ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. ஸோ அந்த ஃபைட்டில் கலந்துக்கிட்டு அவர் அந்த ப்ரைஸ் மணியை வச்சு அவருக்கு இருக்க ஃபினான்ஷியல் பிரச்சனையை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ ஆனால் ஹீரோ அந்த பையன் இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன்ற மாதிரி ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் மீற முடியாதுன்றாரு. ஸோ இவர் அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் சொல்லி தான் கொடுக்க போகிறேன், அதனால் நீங்கள் சண்டை போட தேவை இருக்காதுன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி அவரை கற்றுக் கொடுக்கறதுக்கு இவர் ஒத்துக்க வைக்கிறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் ஹீரோவும் ஒத்துக்கிட்டு அவருக்கு அந்த குங்ஃபு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு சொல்லித்தராரு. ஸோ அந்த சீன்லாம் நல்லாவே போகும். அந்த ட்ரைனிங் செஷன்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபைட்டுமே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஹீரோ ஏன் சண்டை போட மாட்டாரு, ஏன் அவர் சோகமாக இருக்கான்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ ஒரு அண்ணனை இதே மாதிரி அவங்க அண்ணன் அந்த குங்ஃபு காம்படிஷன் போகும்போது ஆப்போனண்ட்டில் இருந்தவங்க ரிங்குக்கு வெளியே வச்சு அவங்க அண்ணனை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்குள்ளே வந்துடுறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து ஹீரோவால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது திடீர்னு அவர் பிளாங்க் ஆகிடுவார். ஸோ இப்படி நடக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஃபைட்டும் வருது. அன்றைக்கி அவர் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ஜெயிக்கிற மாதிரி வரும்போது ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க ஃபவுல் பஞ்ச் பண்ணி அவர் அங்கே ரிங்லேயே அடிச்சிடுறாங்க. ஸோ அவர் திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த டைமில் திருப்பி அந்த ஹீரோக்கு அந்த பிளாங்க் ஆகிடுறாரு. பிளாங்க் ஆகிட்டு அவரால் திருப்பி எந்த ஒரு இது மூமெண்ட்டுமே இல்லாமல் ரொம்ப டோட்டலாக பிளாங்க் அவுட் ஆகிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கி சான் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு காம்படிஷனில் இவர் கலந்துக்கணும், இவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இது மாதிரி போயிட்டே இருந்தால் இவர் லைஃபுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற ஒரு கராத்தே காம்படிஷனுக்கு இவரோட பேரை கொடுத்துட்டு இவர் அந்த காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாரா, அண்ட் அந்த காம்படிஷனில் வின் பண்ணாரா, இல்லை திருப்பி பிளாங்க் அவுட் ஆகிட்டாரா அப்படின்றதான் அந்த மூவியோட மற்ற கதை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்போம். ஸோ அதில் அந்த ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். அதில் அந்த கராத்தே கிட்ன்றவர் ரொம்ப சின்ன பையன். ஸோ அவங்க ஒரு பெரிய பசங்க கூட சண்டை போடும்போது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பட் இதில் ஆல்ரெடி ஹீரோ குங்ஃபு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு எதுவுமே தெரியாது இருக்க மாட்டாரு. குங்ஃபுல ஒரு நல்ல ஒரு திறமையான ஆளாக தான், டேலண்டடான பர்சனாக தான் இருப்பார். பட் அவர் அந்த கராத்தேவை கற்றுக்கிட்டு அந்த காம்படிஷனை ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1 வீக்குள்ளே அவர் அந்த காம்படிஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இந்த படத்தில் சேலஞ்சாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே லைனில் தான் போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி படமும் ரொம்ப சின்ன படம் தான். 1 hour 35 minutes தான் வருது 2 டைமே. ஸோ மூவிமே ரொம்ப சின்னது தான். ரொம்ப அவசரமாக இப்போ ஒரு காம்படிஷன் சொல்கிறாங்க, உடனே ஒரு 5 நிமிஷம் அடுத்த 5 நிமிஷத்துலேயே ஒரு செமிஃபைனல்ஸ் போயிடுவார்.
ஸோ டக்குன்னு எடுத்து போயிரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபைட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்ட்ல ஹீரோ வந்து இது பண்ற மாதிரி காமிச்சிருவாங்க. பெருசா வந்து கிளைமேக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஸோ அது மட்டும் தான் தவிர மற்றபடி படம் வந்து கராத்தே கிட் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இல்லைனாலும் இது புதுசா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி பார்க்குறவங்க இது வந்து கண்டிப்பாக வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்க இந்த மூவி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதுதானே தவிர்த்து மற்றபடி இந்த மூவி வந்து நல்லா தான் இருக்கு. நீங்களும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.